செய்ய வேண்டும். தொழில் முனைவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை கட்டமைப்புகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் எல்லாம் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக கேமலா ஹோட்டலிலே சந்தித்து அதற்கான கோரிக்கை மனுக்களையும் நாம் பெற்று அதெல்லாம் முழுவதுமாக அச்சடிக்கப்பட்டு எடுத்து செல்கின்ற பொழுது மிக விரைவாக சிறப்பாக அதை நாம் கொண்டு வந்து சேர்த்திட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒரு வாரத்திற்கு முன்பாக அதனை பெற்று அது செயல்முறையில் பெற இப்பொழுது தொடங்கி இருக்கின்றன. இன்னும் ஒருபடி நாம் மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு அறிவிப்புகள் கரூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 200 ஏக்கர் பரப்பளவிலே ஒரு புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இடையிலே சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட மிக விரைவாக அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவர்களுக்கும் இது நன்றாக தெரியும். மிக விரைவாக ஏறத்தாழ பொங்கலுக்கு முன்பாகவே அந்த 200 ஏக்கர் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நிறைவு பெற்று அதற்கான அடுத்த கட்ட பணிகளை நாம் முன்னெடுக்க இருக்கின்றோம். இந்த 200 ஏக்கர் சிப்காட் என்பது எதற்காக இங்கே பேசுகின்ற பொழுது எங்களுக்கு 200 ஏக்கர் பற்றாது, 1000 ஏக்கர் தேவைப்படும் என்று திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். உள்ளபடி இடத்தை காட்டினால் அரசு எடுத்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்கு இடம் எடுத்து சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த கருத்துக்களை இடம் அவங்களுக்கு சொந்தமானது, அதை நாம் அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய உரிமைகளை எடுப்பதைப் போல அந்த சூழல் வருகின்ற பொழுது அவரிடத்தில் நாம் சமரசம் செய்து பேசி அதற்கு பிறகுதான் நாம் அதற்கான இடத்தை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றன. இதை நிச்சயமாக இந்த 200 ஏக்கர் என்பது பொங்கலுக்கு முன்பாக திட்டப்பணிகளை தொடங்கக்கூடிய வகையில் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முருங்கை பார்க், இந்த முருங்கை பார்க் என்பது ஏற்கனவே நாம் பணிகளை நேரம் தொடங்கி இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட இடம் தேர்வு செய்ததிலே ஏற்பட்ட அந்த நிலையை மாற்றி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் ஏறத்தாழ அரவக்குறிச்சிக்கு அருகாமையிலேயே அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் அதற்கான பணிகளும் தொடங்கி இருக்கின்றோம். எனவே இங்கு தொடங்கப்பட்ட ஏற்கனவே பிரேமஹாலில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலாவதாக அந்த முருங்கை தொடக்கலாவை நாம் தொடங்கி இருந்தோம். அதில் தொடங்கப்பட்டது. விரைவாக அரவக்குறிச்சியிலே அதற்கான பார்க் அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்க இருக்கின்றன. அதே போல கரூர் கிராண்ட் சென்டர் என்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். அதற்கான இடமும் 5 ஏக்கர் தயாராக இருக்கின்றன. இந்த வாரத்திலேயே அதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் அதற்கான தகவல்கள் வழங்கப்படும். ஏனென்று சொன்னால் எந்த பணிகளை செய்தாலும் ஒரு சிறப்பான விரைவாக செய்யக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியரை நமக்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நம்முடைய கோப்புகள் உடனுக்குடன் மாவட்டத்தின் மூலமாக அரசுக்கு செல்லுகின்ற பொழுது மட்டுமல்ல, அரசுக்கு அனுப்பிய அந்த கோப்புகளையும் தொடர்ந்து கண்காணித்து செயல்முறை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாவட்ட ஆட்சியர் தலைவர் தொடர்ந்து அதை கண்காணித்து விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கான சிறப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். உள்ளபடியே நம் அனைவர் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை எல்லோரும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த வாரத்திற்குள்ளாகவே இந்த கரூர் கிராண்ட் சென்டர் அமைப்பதற்காக 5 ஏக்கர் நிலம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதில் இன்னும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் நினைக்கிறேன், அங்கே இருப்பதை போல மாநில அரசுடைய நிதிகளிலே அந்த பணிகளை செய்திட வேண்டும், அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வாரத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முடிந்தவரை அதற்கான நிதிகளை பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்வேன் என்ற உறுதியை நம்மோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கு கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுக்களில் முக்கியமாக திரு அண்ணன் தளபதி அவர்கள் இன்னும் சிலரும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட அந்த வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மிக விரைவாக அந்த வரியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரியினுடைய உயர்வு அதிகமாக இருக்கிறது என்று பொதுமக்களிடத்திலும் அதே போல தொழில் முனைவர்களுக்கும் வரப்பட்ட கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரசு துறை அதிகாரிகளோடு கலந்து பேசியிருக்கின்றோம். விரைவில் அதற்கான நடவடிக்கைகளும் நிச்சயம் இருக்கும். வரிகள் நிச்சயமாக குறைக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல
மினி டெக்ஸ் பார்க்க முதலமைச்சர் வழங்கி கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களும் கரூருக்கு வருகிறது அதனை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். இன்னும் தேவையான இடங்கள் அதை அமைப்பதற்கான நடவடிக்கையிலும் அரசு விரைவாக எடுக்கும். கரூர் காமராஜ் மார்க்கெட் பகுதியில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அந்த சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நிச்சயமாக யாரெல்லாம் அங்கே பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்தவர்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற உறுதியும் தெரிவித்துள்ளது. வாழ்நாள் கனவாக நான் அதை நினைக்கின்றேன். மற்ற நம்ம கோயம்புத்தூர் போனா 2 மணி நேரம் ஆயிருது, திருச்சி போனா 1.5 மணி நேரம் ஆயிருது, மதுரை போனா 2 மணி நேரம் ஆயிருது. நம்ம அங்கிருந்து வெளிநாட்டில இருந்து ஒரு பையன் அழைச்சிட்டு வந்தா கூட கரூருக்கு வந்து நம்முடைய தொழில் நிறுவனங்களை பார்வையிட வேண்டும் என்று சொன்னால் 2 மணி நேரம் கார் பயணம் என்று சொன்னால் அவர் வருவதற்கு சற்று யோசிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி அமைக்கிற வேண்டும். ஒன்றே ஒன்று இடம் தேர்வு செய்வது. அந்த இடத்தினுடைய பிரச்சனை இல்லாமல் இருந்தால் இந்நேரம் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும். விரைவாக அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விமான நிலையம் என்ற நம்முடைய நீண்ட நாள் கடந்த நிறைவேறுவதற்கு காலம் அழைத்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான பணிகளை நிச்சயமாக முதலமைச்சரை கவனத்திற்கு எடுத்து சென்று முன்னெடுக்கப்படும் என்ற உறுதியை எப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கொடுக்கப்பட்ட கோரிக்கையில் அமராவதி ஆற்றை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையும் தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அந்த மனுவில் இருந்தன. முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் நீர்வளத்துறை அமைச்சரிடத்திலே அது அனுப்பப்பட்டு ஏற்கனவே அமராவதி ஆற்றிலே 3 இடங்களில் தடுப்பணை அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. தூர்வாரக்கூடிய பணிகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக அமராவதி ஆறு தூர்வாரப்படும் என்ற உறுதியும் இந்த நேரத்திலே நம்மோடு தெரிவித்திருக்கின்றேன். தாராபாளையம் ஏரியை பற்றி இங்கே பேசுகின்ற பொழுது திரு பழனிசாமி அவர்கள் இங்கே பால்புனை அவர்கள் ஏற்கனவே மேடையிலே செல்கிற போது கூட அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்த வனத்துறைக்கு நாம் மாற்று இடத்தை ஒதுக்கீடு செய்துதான் அந்த குளத்தை நாம் எடுத்து தூர்வார முடியும். ஏற்கனவே அதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையிடமிருந்து நிலத்தை பெறுவதிலே காலதாமதம் ஏற்பட்டதால் அந்த பணிகளை நம்மால் செய்ய முடியவில்லை. விரைவாக 3 மாத காலத்திற்குள்ளாக வனத்துறைக்கு மாற்று இடத்தை ஒதுக்கி ராதாபாளையம் ஏரியை பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து அதை தூர்வாரி கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பொதுமக்கள் சென்று வந்து பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கான வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு முன்வைத்திருக்கின்றார்கள். வரக்கூடிய ஆண்டுகளில் நாம் தமிழகத்தை பொறுத்தவரை விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே அவர் இன்று மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு காலகட்டங்களிலே இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெறாத இந்தியாவில் நடைபெறாத விளையாட்டுப் போட்டியெல்லாம் தமிழ்நாட்டில் நடத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மாண்பு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நீச்சல் குளம் அமைக்கப்படும் என்ற உறுதியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளில் புறநகர் பேருந்துகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒன்று அதில் அடங்கியிருந்தது. அது நீதிமன்றத்தினுடைய வழக்கிற்கு சென்றிருக்கிறது. அந்த வழக்கு யாரால் வரதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அந்த வழக்கு சட்டப்படி எதிர்கொண்டு விவாதங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. தீர்ப்பு விரைவில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதற்கான நிதியில் முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ 40 விழுக்காடுகளுக்கு பணிகள் நிறைய பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒரு கால வளர்ச்சியின் காரணமாக நீதிமன்றத்திற்கு சென்று அந்த பணிகளை நிறுத்தியிருக்கின்றார்கள். பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் மட்டும் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. ஏறத்தாழ 6,4 கோடி ரூபாய் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் போட்டித் தேர்வுக்கு கரூர் மாவட்டத்தில் தயாராகக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 6,4 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு நூலகம் திருவள்ளூர் மைதானத்திலே அந்த பணிகள் தொடங்கப்பட்டன. அதை தடுத்து நிறுத்துவதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றத்தில் அதற்கான ஆணைகளை பெற்று அரசனுடைய ஒப்புதலை பெற்று விரைவில் அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பணிகள் விரைவில் தொடங்க இருக்கின்றோம். மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகமாக அங்கே திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்திலே அது அமைய இருக்கின்றன. அதே போல மகளிர் தங்கும் விடுதிகள், பணிபுரியக்கூடிய மகளிர் தங்கும் விடுதிகள் ஏற்கனவே மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் செயல்பட்ட அந்த கட்டிடம் இப்பொழுது இடிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அது பழுதறிந்த கட்டிடமாக இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் அதற்கான அனுமதிகளை பெற்றிருக்கின்றார்கள். விரைவில் அந்த பழைய கட்டிடம் அகற்றப்பட்டு
அந்த இடத்திலே மகளிர் தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடித்து தயாராக இருக்கின்றன. எனவே முதல் முறையாக கரூர் மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய மகளிர் தங்கும் விடுதி அமைப்பதற்கான ஒரு உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான நிதிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். மெங்கமேடு பகுதியில் முதல் முறையாக ஒரு மீன் மார்க்கெட் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக புதிதாக அதற்கான நிதிகளை ஒதுக்கக்கூடிய பணியாளர்களுக்கான அடிப்படை வசதிகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக அந்த சிப்காட்டினுடைய வளர்ச்சி இருக்கும் என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இது ஏற்கனவே 2-3 கட்டங்களாக அரசுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்தில் சிப்காட் அமைகின்ற பொழுது அந்த இடத்திலே அங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தங்கும் விடுதி இருந்தால் நிச்சயமாக அந்த தொழில் வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக அதற்கு ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு முயற்சி செய்வேன். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன் என்ற உறுதியில் ஒரு இடங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பேசுகின்ற பொழுது குறிப்பாக நம்முடைய இலக்கு 50,000 கோடி, அதில் டெக்ஸ்டைல் 25,000 கோடி, மற்ற தொழில்கள் 25,000 கோடி என்று 50,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளபடியே நான் இந்த மேடையில் இன்று மனப்பூர்வமாக ஒரு கருத்தை உங்களிடத்திலே கொண்டிருக்கின்றேன். ஏறத்தாழ 31 வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கியது அன்று முதல் இன்று வரை ஏறத்தாழ 4 பிரிவுகளாக தொடர்ந்து ஒரு வெற்றி வாய்ப்பை வழங்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு என் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு நிச்சயமாக அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பணிகளை செய்வேன் என்ற உறுதியை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு அவர்கள் நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமையாக நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த கடமையை தவறாமல் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் முதல் ஆண்டு அறிவிப்பிலேயே கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்று கேட்ட உடனுக்குடனாக முதல் ஆண்டு அறிவிப்பிலேயே 3 வேளாண்மை கல்லூரிகளை வழங்கினார்கள். அதில் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு புதிய வேளாண்மை கல்லூரியை வழங்கி அது முதலமைச்சர் அவர்களாலே தொடங்கி வைக்கப்பட்டு இப்பொழுது பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில பணிகள் நாம் தொடங்க வேண்டியிருக்கிறது. அந்த தொடங்க வேண்டிய பணிகள் எதனால் காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னால் இடம் இல்லாத காரணத்தினால் அந்த பணிகள் காலதாமதம் ஏற்படுவது. இடம் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்நேரம் அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கும். இப்பொழுது இடங்களை நாம் தனியாரிடமிருந்து வாங்கி அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதால் அதற்கான பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். அதே போலதான் அந்த டைடில் பார்க் ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இடமில்லாத சூழலில் தான் அது காலதாமதம் ஏற்பட்டது. விரைவாக இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாகவே அதற்கான பணிகளும் நிச்சயமாக தொடங்குவதற்கான வாய்ப்பை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். எந்தவித மாற்று கருத்தும் உள்ள வேலைனா உறுதியா இடம் ரெடி. ஒரு வாரம் 10 நாள் மாவட்ட ஆட்சியரிடம் அதற்கான இடத்தை ஒப்படைக்க இருக்கின்றோம். நாம் அனைவரும் சேர்ந்து அது நகரத்தினுடைய முக்கிய பகுதியில் தான் அமைய இருக்கின்றன. எனவே எனக்கு என்ன ஒரு சின்ன வருதுன்னா 4 தொகுதி இருந்தாலும் கூட நம்ம தொகுதியில் இருந்தால் நல்லா இருக்கேன் ஒரு ஆசை. ஒரு திட்டத்தையும் வாங்கும்போது கேட்டு வாங்கி 4 தொகுதி வளர்ச்சி அடையணும், அதுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம். இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கூட இருக்கும் செய்யணுமே அப்படின்னு. அதனால நம்ம தொகுதிக்குள்ள இடம் தேர்வு செய்யறது ரொம்ப கடினமான விஷயமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக டைட்டில் பார்க் கரூர் தொகுதியில் கரூருடைய மாநகராட்சி எல்லைக்குள் தான் அமைவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். விரைவாக அதற்கான பணிகளையும் நாம் தொடங்க இருக்கின்றோம். ஏன்னா இப்போ மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் நம்முடைய வளர்ச்சியாக இருக்கின்றது. புலித்தல அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா 40 குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் அதற்கான நிதிகள் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் இப்பொழுது ஏறத்தாழ மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை நடக்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆற்றுல நடந்துட்டு இருக்கு. அந்த பணிகள் மிக சிறப்பாக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய கரூர் மாவட்டத்தையும் திருச்சி மாவட்டத்தையும் இன்னைக்கு குறிப்பாக நம்ம சென்னை காரில் போனால் மிக விரைவாக எளிய வகையில் செல்லக்கூடிய வகையில் நெரூர் உன்னியுடைய காவிரி அப்படின்றே உயர்மட்ட பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் மிக விரைவாக முடிக்கப்பட்டு அது முதலமைச்சருடைய கரங்களால் மக்களுடைய பயன்பாட்டில் வழங்குவதற்கு அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றோம். விரைவாக அந்த பணிகளும் முடிய இருக்கின்றன. எனவே இன்னும் நாம் செய்ய வேண்டியது ஏராளமாக இருக்கின்றன. செய்த பணிகள்
நிறைய இருந்தாலும் கூட செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. நிச்சயமாக அந்த செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையுமே விரைவாக கொண்டு வந்து சேர்த்து நிறைவேற்றிட முடியும். 2030 நம்முடைய விஷன் 2030 இலக்கு 50,000 கோடி என்பதை இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மீதி எல்லாம் நம்ம மாவட்டம். அந்த ராஜா சன்மானுக்கு ஈரோடு மகேஸ்வரி சொல்லிடும், நிச்சயமாக 2030க்குள் நாங்கள் 50,000 கோடியை எட்டுவோம் உறுதியை தெரிவித்திருக்கிறோம். ஒரு உறுதியை வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு உறுதியை சொல்கின்றேன். அரசின் சார்பில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எதை எடுத்து சென்று பெற வேண்டுமோ நிச்சயமாக அதை உறுதியாக நான் பெற்றுத் தருவேன். அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் கண்டிப்பாக இப்பொழுது முன்வைக்கின்றேன். தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை பெற்றுத்தர வேண்டியது என்னுடைய கடமை, பொறுப்பு. நிச்சயமாக அதை உறுதியாக நான் முதலமைச்சரிடத்தில் கேட்டு பெற்று அதை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் முன்னெடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு செயலாக அமைந்திருக்கின்றன. 2030க்குள் 50,000 கோடி இலக்கு என்பது இலக்காக மட்டுமல்லாமல் நமக்கு அது ஒரு சவாலாகவும் அமையும். கண்டிப்பாக அந்த சவாலாக அமைவதற்கு காரணமாக இருப்பது நாம் இப்பொழுது ஆரம்ப கட்ட பணியிலிருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே அடுத்த நிலைக்கு நாம் செல்கின்ற பொழுது சவாலை நாம் வெற்றி காட்டி மிக சிறப்பாக அந்த 50,000 கோடி என்ற இலக்கை எட்டிட முடியும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டு விழாவை நடைபெறும். அது கண்டிப்பாக நீங்கள் இருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அட்வான்ஸ் பண்ணி ஏன்னா ஒவ்வொருவருடைய தொழில்களும் ஒவ்வொருடைய தொழில் முனைவோருடைய எண்ணங்களும் மிக நேர்த்தியாக, அதாவது தன்னுடைய தொழில் தான் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை விட இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிஐ அமைப்பை சார்ந்தவர்களும் ஒய்ஐ அமைப்பை சார்ந்தவர்களும் அவரோடு இருந்திருக்கக்கூடிய 73 அமைப்புகளும் சேர்ந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சியாக அமைய வேண்டும் என்ற முனைப்போடு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த வெற்றிக்கு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக நானும் உங்களோடு சுசீலன் என்று சொல்லும்போது அன்னைக்கு சொன்னாரு ஓட்டுநராக இருக்கிறாரு, இல்லைங்க நான் நடத்துனராக இருக்கேன், நீங்களே ஓட்டுநராக இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா அப்பதான் செய்யக்கூடிய பணிகளை நான் உங்களுக்கு பின்னால் இருந்து செய்ய வேண்டிய பணிகளை நிச்சயமாக நான் செய்கின்றேன். பின்னால் இருந்ததுன்னா அதுக்காக நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்களோ உங்களோட தரம்போது நானும் வருகின்றேன். நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக நான் செய்வேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி, இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த அரங்கத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோம். அடுத்த நிலைக்கு கரூர் செல்லும் என்ற நம்பிக்கையை ராஜா சன்மான கோச்சு கூடாது. எங்களுக்கு ஒரு ஆசை, நாங்கள் திருப்பூரை விட அதிகமா செய்யணும். நம்ம சொன்னதுக்கான விஷயங்கள் நம்ம ஊரே சேர்த்து பேசுறாங்களே நான் பல கூட்டங்கள்ல சொல்லுவேன். திருப்பூரை விட மிக சிறப்பாக சொல்லுவோம். அது மாதிரி மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான்லாம் போய் அடுத்து மேட் இன் கரூர் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான பணிகளில் மிக வேகமாக என்ன சொல்ல போனா இளம் தொழில் முனைவர்கள் அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதுல இன்னும் நிறைய பேர் நான் பேர் சொல்லி பாராட்டினா நிறைய பேருக்கு நம்ம இதுல பாராட்டணும். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நாம் ஆரம்ப கட்டத்தை தொடங்கிய பொழுது எங்கு நடத்தலாம், எப்படி நடத்தலாம், எந்த மாதிரி நடத்தலாம் என்று ஆலோசனைகளை செய்த பொழுது பல்வேறு கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டு உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி இது தொடக்கத்தினுடைய வெற்றி, இது நம் பயணத்தின் தொடக்க வெற்றி. நிறைவு வெற்றி என்பது 50,000 கோடி இலக்கை என்று நாம் வெட்டுகின்றோமோ அன்றுதான் நமக்கு நிறைவான வெற்றியாக அமையும். நிறைவான வெற்றி நீண்ட காலம் நமக்கு இல்லை, இன்னும் 6 ஆண்டு காலம் தான் இருக்கிறது. 6 ஆண்டு காலத்திற்குள் நாம் 50,000 கோடி இலக்கை எட்டிட வேண்டும். நிச்சயமாக அதை நம்மால் நிறைவேற்றிட முடியும், அதை செய்திட முடியும். அதற்கு அடுத்து ஏன்னா எல்லாம் அட்லஸ் ராஜ்குமாரோட செந்தில வர சொல்லுங்க, அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை வர சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவரே முன்னாடி இருக்கிறார் கோச்சுக்காது. நீங்க வராமல் தான் அவர் வருவாரு, நீங்க முன்னாடி வந்து மேல இருப்பாரு.
உதாரணத்துக்கு சொல்லணும். ஏன்னா இப்ப அடுத்த கட்டத்துக்கு நமக்கு ஒய்யே இருக்காங்கன்னா அதுல ஒரு 100 பேர் 120 பேர் 130 பேர் இருக்கின்ற பொழுது அவர்களே கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தொழில் வளர்ச்சியை உருவாக்கிடவும் தரம் கோர்த்து செயல்படுத்திடவும் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை உறுதியை செய்கின்றேன். முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படியும் துணை முதலமைச்சருடைய ஆசிரியர்படியும் நிச்சயமாக அரசு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் கொண்டு ஒரு சேர்ப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இத்தலைவருக்கு வருகை தந்து ஏறத்தாழ 5 மணி நேரம் முழுவதுமாக இன்று ஒரு நாளை இங்கே வருகை தந்து ஒதுக்கிய அனைவருக்கும் தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தனிப்பட்ட முறையில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இன்னும் பல சாதனைகளை நாம் பட்டியலிட வேண்டும். இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்கின்றேன். இது தொடக்கம், நிறைவு என்பது வெற்றி. அன்று வெற்றிய நாளன்று 50,000 கோடி நம்முடைய இலக்கை எட்டினோம் என்பதுதான் வெற்றி. அனைவருக்கும் நன்றி. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.